வாங்க, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? ராஜா, இப்ப எதுக்கு ராஜா இங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன விஷயம்? சொல்றேன் டாக்டர். இவருதான் மகேஷ், ரேவதிக்காக பார்த்திருக்க மாப்பிள்ள. அவங்க மகேஷோட அண்ணி. நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க வந்த போது உங்க பொண்ணு கையில அடிபட்டுருச்சுல, அப்ப நீங்க உங்களை பார்க்காமலே போயிட்டீங்க. ஓ, மாப்பிள்ள பார்க்க நல்லா இருக்காரு. ரேவதிக்கு நல்ல ஜோடிதான். சாமுண்டீஸ்வரி நல்ல மாப்பிள்ளை தான் செலக்ட் பண்ணிருக்கா. என்னடா இவங்க நம்மள தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க. இவங்களுக்கு தான் நம்மள நல்லா தெரியுமே. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஏதாவது மாட்டிப்போமோன்னு பயமா இருக்கு. டாக்டர், இவங்களை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது இல்லையா? இல்லையே, நான் எங்கேயும் பார்த்தது இல்லையே. மாப்பிள்ள நல்லா கலரா ஸ்மார்ட்டா இருக்காரு. டாக்டர், நீங்க இவங்கள பார்த்ததே இல்ல. எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். நான் இவங்கள பார்த்ததே கிடையாது. இங்கதான் பாக்குறேன். நீ தானப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ண, அப்படியே கேக்குற. ராஜா, இப்ப எதுக்கு இப்படி விசாரிக்கிற? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. டிரைவர், இப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? சரி, நாங்க கிளம்புறோம். டேய், அந்த டாக்டருக்கு நம்மள நல்லா தெரியும். கடைசியா நாம அபோர்ஷன் பண்ண போனப்ப இனிமே இப்படி வந்தா ஆஸ்பத்திரியை விட்டு துரத்தி அடிப்பேன்னு சொன்னாங்க. இப்படி நம்மள அவ்வளவு தூரம் திட்டி அனுப்பின டாக்டருக்கு நம்மள அடையாளம் தெரியாதா? அவங்க ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்மள தெரியலன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. எது எப்படியோ அவங்க நம்மள காட்டி கொடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். நம்ம கல்யாணத்துக்கு பிரச்சனையா இருப்பாங்கன்னு நினைச்ச இவங்க தான் இப்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. அது நமக்கு சந்தோஷம் தானே? இருந்தாலும் மனசுக்கு ஏதோ உறுத்தலா இருக்குடா. இங்க பாரு, சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. வா போலாம், வா.